2 பெரிய கிண்ணத்தில நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து எங்க அப்பா ஒரு நாள் வச்சாரு, சாப்பாட்டு மேஜையில. அதில ஒரு கிண்ணத்தில வந்து மேல முட்டை இருந்தது. இன்னொரு கிண்ணத்தில முட்டை இல்ல. அப்பா சொன்னாரு, "செல்லம், உனக்கு எந்த கிண்ணம் வேணுமோ நீயே தேர்வு செய்து கொள்ன்னு" சொன்னாரு. நான் உடனே அந்த முட்டை இருக்கிற கிண்ணத்த எடுத்துக்கிட்டேன். சாப்பிட ஆரம்பிச்சேன். என்னோட புத்திசாலித்தனமான முடிவுக்காக என்ன நானே பாராட்டிக்கிட்டேன். சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ அப்பாவும் அவர் கிண்ணத்தை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியன்னா, அப்பாவோட கிண்ணத்தில் அந்த நூடுல்ஸ்குள்ளே 2 முட்டை இருந்தது. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன நானே திட்டிக்கிட்டேன். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், "தனதாக்கிக்கணும்னு நினைக்கும்போது இழப்பு உனக்குத்தான்" அப்படின்னாரு. அது எனக்கு ஆழமாக பதிஞ்சுது. அடுத்த நாள் அதே போல் 2 கிண்ணத்தில் நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வச்சார். அதில் ஒரு கிண்ணத்து மேலே முட்டை இருந்தது, இன்னொரு கிண்ணத்து மேலே முட்டை இல்லை. நான் இன்றைக்கி புத்திசாலித்தனமாக என்ன பண்ணேன், முன்னாடியே நான் தயாராகிக்கிட்டேன். அப்பா கேட்டார், "உனக்கு தேவையான கிண்ணத்தை நீயே எடுத்துக்கன்னு" சொல்லிட்டாரு. அந்த முட்டை இல்லாத கிண்ணத்தை, முட்டை மேலே இல்லாத கிண்ணத்தை நான் எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற அந்த குச்சியினால் நானும் உள்ளே தொலாவுறேன். கடைசி வரலும் தொலாவிட்டேன். ஒரு முட்டை கூட இல்லை. அப்பா பார்க்குறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, "மகனே, அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை தொடர்ந்தா உனக்கு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாழ்க்கை தந்திரத்தில் விழ வைக்கும். இந்த விஷயங்கள் வந்து நீ எந்த பாட புத்தகத்திலேருந்தும் கற்றுக்க முடியாதுன்னு" சொல்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் வந்து அதே போல் 2 கிண்ணத்தில் நூடுல்ஸை கொண்டு வந்து வச்சு, "அப்பா, இந்த வீட்டின் தலைவர் நீங்கள், இந்த வீட்டுக்காக உழைக்கிறீங்க நீங்கள், அதனால் நீங்கள் உங்களுக்கான கிண்ணத்தை எடுத்துங்க, மற்றதை நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, என்ன ஆச்சரியம், அதுக்குள்ளேயும் 2 முட்டை இருக்குது. அந்த முட்டையை பார்த்துட்டு அப்பாவை பார்க்குறேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, "வாழ்க்கையில் நீ அடுத்தவங்களுக்கு நன்மை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். இதுதான் வாழ்க்கையில் முக்கியமான ரகசியம்" அப்படிங்கிறத சொல்கிறாரு. 3 விஷயங்களையும் வாழ்க்கையில் நான் தினமும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி, அதனால் நான் வெற்றியும் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.